இந்த G67 அமைப்பின் சார்பாக என்னை கடந்த 50 ஆண்டுகள் தமிழகத்தின் தமிழ் சமூகத்தின் முன்னேற்றம், வளர்ச்சி, அதனுடைய போக்குகள் பற்றி பேசுவதற்கு அழைத்ததற்கு மிக்க நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பார்வை உண்டு. எனக்கு இந்த 50 ஆண்டுகளை குறிப்பாக மற்ற அரசியல் இதர துறைகள் எல்லாம் வேறு தலைப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் என்பதனால் நான் சமூகத்தை மட்டும் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி மட்டுமே எடுத்துக்கொண்டு பேசுவது என்று எடுத்துக்கொண்டேன். எனக்கு அதற்கு ஒரு 2-3 விஷயங்கள்ல நான் யோசித்தேன். ஒன்று தமிழ் சமூகத்தை குறிப்பாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு 10 புத்தகங்களை மையப்படுத்தி என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ளலாம் என்று முதல்ல ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம் படிக்கிற மாதிரியான கடந்த ஒரு வாரமாக எங்கள் முயற்சி தான் நிறைய. அந்த மாதிரியான என்னுடைய வாசிப்பின் போதாமையோ என்னமோ தெரியல, எனக்கு அந்த மாதிரியான ஒரு 10 புத்தகங்களை என்னால் உடனடியாக தேர்வு செய்ய முடியவில்லை. அது என்னுடைய வாசிப்பின் போதாமை. அதனால நான் வேற ஒரு ஆங்கிள்லேருந்து இதை எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, குறிப்பாக இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவார். அதாவது திருப்புமுனை சம்பவங்கள் அல்லது திருப்புமுனை புள்ளிகள் என்ன விஷயங்களை உருவாக்கி தந்தது அப்படிங்கிறது மாதிரி. அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ் சமூகத்தில் இருந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தொகுத்து கொண்டு பேசும்பொழுது எனக்கு ஒரு 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 அச்சாணி தேவையாக இருந்தது. எந்த அடிப்படையில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. எனக்கு அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அச்சாணியாக அமைந்தது நம்முடைய லிட்ரஸி ரேட். குறிப்பாக இந்த படிக்க தெரிந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு அடிப்படையிலிருந்து என்னுடைய உரையை அமைத்துக் கொள்வது என்பதும், இந்த அடிப்படையிலிருந்து பார்க்கும்போது தமிழகத்தினுடைய தமிழ் சமூகத்தில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களை புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதும் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. அதனால் முதலில் ஒரு சின்ன தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த என்டையர் என்னுடைய பேச்சுக்கு அடிப்படையாக இருக்கும். முக்கியமா தமிழகத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்களுடைய லிட்ரஸி ரேட் அப்படிங்கிற நான் சொல்றேன். 1950 20.59%, 61 36.39%, 71 45.4%, 81 இதெல்லாம் சென்சஸ்லேருந்து வந்த ரேட்ஸ், 81 54.39, 91 62.39, 2001 73.77, 2011 80.33. இப்போ இதுதான் இது நம்பர்ஸ் உங்க மனசுல பதியாது, பரவாயில்ல. நான் உங்க ஞாபகத்துல நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது நாம 61லேருந்து 36.39 இன்னைக்கு நாம 80.33 இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சியோட சேர்ந்து இன்னொரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 51 ஒப்பிடும்போது 51 இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் வந்த ஒரு கணக்கெடுப்பில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எழுத படிக்க தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை 20.59%. அதே 61 சென்சஸ்ல பார்த்தீங்கன்னா அது 36.39 உயர்ந்திருக்கிறது. அந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 15.8% நமது தமிழ்நாட்டில் கல்வி அறிவு பெருகி இருக்கிறது. பின்னால் வந்த எந்த 10 ஆண்டுகளிலும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கல்வி அறிவு பெருக்கம் ஏற்படவில்லை. இது ஒரு அடிப்படை செய்தி. ஆனால் அதுக்கப்புறம் நீங்க நடந்துக்கக்கூடிய மாற்றங்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த தமிழ் சமூகம் அப்படிங்கிறது படிப்படியாக வேற வேற காலகட்டத்தில் இதனுடைய கல்வி அறிவை மையப்படுத்தி மட்டுமே இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. அன்றைக்கு 36.3%, இன்னைக்கு 80.33% ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த வளர்ச்சிக்கான ஒரு பெரிய ஸ்பேஸை இது உருவாக்கி இருக்கிறது. அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை 3.6 கோடி அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்தில் 7.2 கோடி. இன்னைக்கு இந்த மக்கள் தொகை பெருக்கத்தோடும் இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னென்ன செய்திகள் இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன? இந்த மாற்றம் கல்வி அறிவினால் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றங்களாக நீங்க எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, மிக முக்கியமாக ஆரம்ப காலகட்டத்தில் இது இப்படி நான் சொல்லுவேன். அதாவது இந்த ஆய்வுக்கு பின்னால் இதை கடைசியா சொல்லணும்னு தோணுச்சு, ஆனா இப்பவே நான் அதை சொல்லிடுறேன்.
அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் இதற்கு இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து இதை ஏற்று செய்தார்கள் அப்படின்னு சொல்றதை விட, அவர்கள் இல்லை என்றாலும் இந்த கல்வி அறிவு என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஏனெனில் நிச்சயமாக இதனுடைய டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முகாந்திரம், அந்த வேகம் என்பது இயல்பாகவே தமிழ் சமூகத்தில் பெற்றோர்களிடம் மிக அதிகமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள்தான் தொடர்ச்சியாக இந்த கல்வி அறிவை மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் கல்வி கற்றவர்களாக, உயர்கல்வி படிக்க அனுப்புபவர்களாக தங்களை அவர்கள் மேலும் 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 தகவமைத்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். அப்போ இதோட சேர்ந்த சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்ம இப்ப தமிழ் சமூகத்தோட சேர்ந்து புரிஞ்சுக்கணும். இதுல மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியது குறிப்பாக இது நம்முடைய இடஒதுக்கீடு ஒரு பெரிய அளவில் தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த இடஒதுக்கீடு சலுகை என்பது ஒரு பல்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடிய சமுதாயங்களை சேர்ந்தவர்களை ஒரு கல்வி வசதி பெற்றவர்களாக, கல்வியாளர்களாக, அடுத்த தலைமுறையை நோக்கிய கல்வியாளர்களாக அவர்களை உருவாக்கி வந்திருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டை அனுபவித்தவர்கள் தான் தொடர்ச்சியாக இந்த மேம்பட்ட நிலைக்கு தங்களை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த சமூகத்தினுடைய ஒரு திருப்புமுனை புள்ளியாக இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டு சலுகையை மிக முக்கியமானதாக சொல்ல வேண்டும். அதை விட முக்கியம் இன்னொரு செய்தி ஒன்று நம்ம பார்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு இடஒதுக்கீட்டு சலுகை கிடைக்கிறது என்றால் அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு பின்னணி ஒன்று பார்க்கணும். இங்க அடிப்படையில் ராம்குமார் சிங் அவர் சொன்ன போது கூட நீங்க கவனிச்சிருக்கீங்க, முதல்ல விவசாயம் இருந்தது, அப்புறம் தொழில்துறை இருந்தது, அதுக்கப்புறம் சேவை இண்டஸ்ட்ரி இருந்தது. ஆனா அந்த ரிவர்ஸ் ஆக இன்னைக்கு முழுசும் சேவைத்துறை மிக முன்னணியிலும் 3ஆம் இடத்தில் விவசாயமும் இருக்கிறது அப்படின்னு ஒரு புள்ளிவிவரம் சொன்னார். இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் அதையும் சேர்ந்து பதிவு பண்ணணும். இது 2015 ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கையில ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. Agricultural production, which was 86 lakh tons in 2000, had increased to 127 lakh tons. State Agriculture Director Dr. M. Rajendran said this was despite the crop area, which was 66 lakh hectares in 1990. shrinking to 42 lakhs hectares now. இது 2015, அதாவது 66 லட்சம் ஹெக்டேர்களில் பயிர் செய்யப்பட்ட இடம் இன்றைக்கு அந்த 2015 90க்கும் 2015க்குமான 15 ஆண்டுகள் வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா பயிர் செய்யக்கூடிய இடம் பரப்பு 42 லட்சம் ஹெக்டேர் குறைந்து விட்டது. ஆனால் இங்கே ஏற்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பசுமை புரட்சி. நாம இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றாக நாம் பேசிக்கொண்டே வந்திருக்கிறோம். பசுமை புரட்சியை நாம் மிக அதிகமான அளவில் நாம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு போக்கை நம்ம பார்க்கிறோம். ஆனா இயல்பாகவே நடந்தது என்ன, மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப உணவு தானிய உற்பத்தியின் அவசியம் அதிகமாகும் பொழுது நீங்கள் எழுத்துகளில் நடந்த மிக முக்கியமான மாற்றம் இந்த பசுமை புரட்சி என்பது விஞ்ஞானம் சார்ந்த விவசாயம் என்பது. இந்த விஞ்ஞானம் சார்ந்த விவசாயம் என்பது அன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உணவு தானிய பஞ்சத்தை மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தீர்த்து வைத்தது. அதனுடைய வளர்ச்சி நீங்க ஒரு பக்கம் என்ன நடந்தது, தொடர்ச்சியாக விவசாய நிலங்கள் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே வந்தன. பல்வேறு காரணங்கள், நீங்கள் மக்கள் பெருக்கம், அதனால் ஏற்பட்ட அதை நீங்க போதுமான அளவு இன்னைக்கு நடைபெறாத விவசாயம், இந்த பாதிப்புகள், அதில் விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலாக இல்லாமல் போனது, இந்த காரணங்களால் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டது. ஆனால் உற்பத்தி அதிகமாகிக் கொண்டே வந்தது. இந்த உற்பத்தி அதிகமாக ஆகிக்கொண்டதே வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அன்றைக்கு ஏற்பட்ட இந்த பசுமை புரட்சி. இந்த பசுமை புரட்சி இன்றைக்கு நாம் அது மண்ணை மலடாக்கி விட்டது, ஏராளமான அதனால் சத்தட்டதாக ஆக்கிவிட்டது, இன்றைக்கு இயற்கையை பாதித்து விட்டது. இது அத்தனை விமர்சனங்களும் அதன் மேல் வைத்தாலும் இன்றைக்கும் நமக்கு உண்மையில் சோறு போட்டுக் கொண்டிருப்பது என்பது இந்த இயற்கை சார்ந்த விவசாயம் அல்ல, விஞ்ஞானம் சார்ந்த விவசாயம் தான். இந்த விஞ்ஞானம் சார்ந்த விவசாயம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அது நமக்கு பிடிக்காவிட்டாலும், அதனால் பாதிப்பு அதிகமாக என்றாலும், ஆனால் இதுதான் தமிழகத்தின் உண்மையான யதார்த்தமான நிலைமை. இதுதான் அடிப்படை விஷயம். இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போனோம். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, விவசாயம் மெல்ல 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 போய்க்கிறது. அப்போ இன்னொரு பகுதி என்ன நடக்குதுன்னா, படிப்படியாக இந்த பக்கம் அவர்களுக்கு ஒரு படிப்பதற்கும் வேலை வாய்ப்புக்கும் அவர்களுக்கான சலுகைகள் அதிகரிக்கின்றன. அப்ப சலுகைகளை பயன்படுத்தி கொண்டு மேலும் மேலும்
அரசு வேலைகளுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுக்கு நீங்க முதல் ஆரம்பம் நான் சொன்ன மாதிரி 51லேருந்து நீங்க 61, 71 இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்ப கல்வி, குறிப்பாக நீங்க தொடக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், இதுல ஏற்பட்ட ஏராளமான வாய்ப்புகள். அன்றைக்கு கல்வி, அதுவும் குறிப்பாக ஆரம்ப கல்விக்கு நான் கொடுத்த ஒரு அழுத்தம் வந்து மிக அதிகம். அப்ப என்ன நடந்துச்சுன்னா ஏராளமான ஆசிரியர்கள் உருவாக தொடங்குகிறார்கள். இன்னைக்கு நீங்க சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம சொல்றோம். அன்றைக்கு இருந்த மிக முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பை ஏராளமாக வழங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக ஆசிரியர் தொழில் இருந்தது. நீங்க எனக்கு தெரியும், பல கிராமங்கள், திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல வெறும் ஆசிரியர்களாகவே உருவாகி இருப்பார்கள். வீட்டுக்கு வந்து ஆசிரியர்கள் இருப்பார்கள். அப்போ இந்த மாதிரியான ஆசிரியர் பணியை ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அதையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி. அதுல இருந்து நீங்க ஏற்கனவே விவசாயம் போய்த்து விட்டது, அதனால் அடிப்படை வேலைக்கு வர வேண்டும். வேலைக்கு வர வேண்டும் என்றால் போதிய கல்வி வேண்டும். போதிய கல்வி வேண்டும் என்றால் அதற்கு அவருக்கு தேவையான இடஒதுக்கீடு வசதிகள் வேண்டும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வேண்டும். இது அத்தனையுமே தொடர்ச்சியான ஒரு புள்ளிகள். இதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஆசிரியர்களாக பணியேற்க வருகிறார்கள். இவர்கள் ஆசிரியர்களாக பணியேற்க வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் ஒரு பெரிய அளவில் சமூக மாற்றம் ஏற்படுகிறது. அவர்களுடைய ஒரு கவனத்தில் சமூகத்தில் என்ன விதமான பங்களிப்பை ஏற்படுத்துகின்றனர்? ஆசிரியர் தொழிலுக்கு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய மதிப்பு உண்டு. இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் 60களிலும் 70களிலும் ஏற்படுகிறது. அப்போ இயல்பாகவே ஆசிரியர்களை மையப்படுத்தின பல்வேறு விதமான ஒரு இயக்கங்கள், ஆசிரியரை மையப்படுத்தின குடும்பங்கள், ஆசிரியர் வீடுகளிலே திருமணம் செய்து கொள்வது, இதெல்லாம் வந்து நாம 70களில் பார்த்த மிக முக்கியமான ஒரு சமூக மாற்றமாக. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா உடனே வந்து ஆசிரியருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல பேராசிரியருக்கு கொஞ்சம் படிச்சு போயிருந்தாங்கன்னா மேல இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இது அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பெரிய டிமாண்டான ஒரு விஷயமாக அது பார்க்கப்பட்டது. இதனுடைய இன்னொரு தொடர்ச்சி தான் பின்னாடி ஏற்படுது. இதை நீங்க இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக நான் பார்க்கிறேன். 1969ல நீங்க தேசிய அளவில் வங்கிகளை வந்து நேஷனலைஸ் பண்றாங்க, தேசியமயமாக்குறாங்க. இது முதல்ல 69. பின்னாடி 80ல திருப்பியும் வந்து இதே மாதிரி ஒரு நேஷனலைஸ் பண்றாங்க. இந்த நேஷனலைஸ் பண்ணக்கூடிய இந்த நேஷனலைசேஷன் தேசியமயமாக்கப்படும் போது வங்கிகள் தேசியமயமாவது அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசோட நிகழ்வல்ல. அது தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு. அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 3-4 விஷயம் செஞ்சிருக்கு. ஒண்ணு வந்து தமிழகத்துல குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இந்த விவசாயிகளுக்கு நிறைய இந்த லோன்ஸ் வழங்குவது என்பது, லோன் மேலாக்கள் வந்து ஏராளமாக நடந்த காலகட்டம். தொழில் ரீதியாக, விவசாயம் ரீதியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடன் உதவிகள் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த காலகட்டத்தில் நடந்தது. இன்னொரு பக்கம் அந்த கடன்கள் திருப்பி வந்தனவா, தள்ளுபடி செய்யப்பட்டனவா, அதெல்லாம் அடுத்த ஒரு டிஸ்கஷன். பட் ஆனால் அடிப்படையில் அந்த மாதிரியான விவசாய பணிகளுக்கு வழங்கப்பட்ட கடன்கள் என்பது ஒரு பகுதி. ஆனால் இதனுடைய இன்னொரு ஒரு பகுதி என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, தமிழகத்துல நிறைய பேர் இந்த வங்கி பணியாளர்களாக மாறினார்கள். வங்கி பணி என்பது ஒரு அடுத்த ஒரு மிகப்பெரிய வேவ் ஆஃப் ஒரு வேலை வாய்ப்பை இங்கே ஏற்படுத்தி கொடுத்தது. நீங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடதுசாரி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வங்கி பணியாளர்களாக தான் இருந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாம் வந்து வங்கியில வந்து போய் சேருவது என்பது அந்த காலகட்டத்தில் தான் அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ 2வது மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு துறையாக, பெரிய அளவில் வழங்கக்கூடிய தொழிலாக, துறையாக நீங்க வங்கி பணி ஏற்பட்டுச்சு. அந்த நீங்க ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆசிரியர்கள் பணிக்கு எல்லாரும் போனாங்களோ அதே மாதிரி பின்னாடி வங்கி பணிக்கு எல்லாரும் போனாங்க. இந்த பிஎஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரேஸா உருவாச்சு. நிறைய பேர் பிஎஸ்ஆர்பியில எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சு படிச்சு அதுல இருந்து போய் வேலைக்கு போக சேர்ந்தாங்க. திருமணங்கள் மீண்டும் இதே மாதிரியான ஒரு பழக்கத்தை. இப்ப வந்து ஆசிரியர்கள் பணியை விட அதுக்கு அடுத்தது வங்கி பணியில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துல அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு செய்தியாக 80கள் காலகட்டத்துல நாம இதை நிறைய பார்க்கிறோம். இந்த 80கள் காலகட்டம் இன்னொரு விஷயத்தையும் தமிழகத்துல சொல்லிக் கொடுக்குது. என்னன்னா, உண்மையிலே சொல்லணும் 70களும் 80களும் இந்திய பொருளாதாரத்தினுடைய ஒரு விதமான தேக்கமான ஒரு சூழ்நிலை. நீங்க தமிழ் சமூகத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ் குறிப்பா தமிழ் சிறுகதைகள்ல பாத்தீங்கன்னா ஏராளமா 80களில் எழுதப்பட்ட கதைகள் எல்லாமே பசி, பட்டினி, பஞ்சம், வேலைவாய்ப்பின்மை,
இதை வந்து மையப்படுத்தின ஏராளமான சிறுகதைகளை நாம் படித்துக் கொண்டே இருந்திருப்போம். இதற்கான அடிப்படை காரணகட்டம் அந்த காலகட்டம் முழுசுமே 70களும் 80களும் பொருளாதார ரீதியாக ஒரு தேக்க நிலையில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டம். அப்ப அந்த தேக்க நிலை வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, சமூக ரீதியான பாதிப்பை உருவாக்கி கொண்டே வந்தது. இந்த நிலையில தான் நம்ம வந்து ஒரு அடிப்படையாக 91ல இந்த திறந்த பொருளாதாரம், ஒரு குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு நடைபெறுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமாக, அது வரைக்கும் லைசன்ஸ் ராஜ், கோட்டா ராஜ் என்ற இந்த காலகட்டம் எல்லாம் மாறி போய் மெல்ல 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 நீங்க அந்நிய முதலீடுகளுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது, திறந்த பொருளாதாரத்துக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அப்போ தமிழ் சமூகம் வந்து உடனடியாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள தொடங்குகிறது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தொடங்குகிறது. எப்படி? இதுதான் இது 80லேருந்து நீங்க இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சா தெரியும். படிப்படியாக தமிழ்நாட்டுக்குள்ள, அதுவும் 70களிலும் 80களிலும் தமிழ்நாட்டுக்குள்ள 2 விஷயம் நடக்குது. ஒரு விஷயம், தனியார் பள்ளிகள் தொடங்கப்படுகிறது. ஏராளமான தனியார் பள்ளிகள் இங்கே தொடங்கப்படுகின்றன. இங்கே மக்களுடைய பெருக்கத்திற்கு ஏற்ப அரசு பள்ளிகள் வந்து போதவில்லை. அப்போ தனியார் பள்ளிகள், குறிப்பாக ஆங்கிலத்தை முதல் மொழியாக கொண்ட தனியார் பள்ளிகளுடைய பெருக்கம் இங்கே மிகப்பெரிய அளவில் உருவாகிறது. இது வந்து ஒரு மாணவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தேசிய அளவில் போக வேண்டும், வேறு போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வேண்டும் என்றால் ஆங்கில கல்வி அவசியம் என்று நினைக்கிறார். இதுக்கு ஒரு பின்னணி ஒன்று, பழைய பின்னணி ஒன்று இருக்கிறது. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏராளமாகவே கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய பள்ளிகள் மிக பெரும் அளவில் வந்து 40கள் 50கள் அதிலிருந்து தொடங்கி இருக்கிறது. அதை வந்து பின்னாடி வந்து அதனுடைய அடுத்த கட்டமாக நிறைய கான்வென்ட் ஸ்கூல்ஸ் உருவாகுது. அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் உருவாகின்றன. இந்த மாதிரியான பள்ளிகள் உருவாக அவர்களுடைய ஒரு அந்த ஒரு தேவையை வந்து நிறைவு செய்கிறார்கள். அப்ப ஆங்கில கல்விக்கான ஒரு மோகம் வந்து மிகப்பெரிய அளவுல நம்பிக்கை ஒன்று பெற்றோர்கள் மத்தியில் உருவாகுது. இது சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தங்கள் மாணவர்கள் இவ்வளவு தகுதியானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று விரும்புகிறார்கள். இதனுடைய அடுத்த கட்ட தொடர்ச்சியாக 91க்கு அப்புறம் 80 கடைசியில 80க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த மிக முக்கியமானது இந்த தனியார் பொறியியல் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை பெருக்கம். தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட 560 பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவருடைய காலகட்டத்தில் இந்த தனியார் பொறியியல் கல்லூரிகள் வேலை வாய்ப்பை வழங்கும், அவர்களால் நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து ஒரு உள்நாட்டிலோ இல்லை வெளிநாட்டிலோ, அதுவும் அன்றைக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்புகளை தரக்கூடிய தகவல் தொழில்நுட்பத் துறையில் உடனடி வாய்ப்புகளை வழங்கிவிட முடியும் என்ற நம்பிக்கையில் தொடங்கப்பட்ட ஏராளமான பொறியியல் கல்லூரிகள் இங்கே வந்தன. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு, திருப்பி நான் சொன்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி. இப்ப எப்படி நம்ம ஒரு காலத்துல ஆசிரியரை பார்த்தோமோ, எப்படி அடுத்த காலகட்டத்துல வந்து வங்கிப்பணியை பார்த்தோமோ, அது மாதிரி 3வது காலகட்டத்துல இந்த ஐடி சார்ந்த வேலை வாய்ப்புகளில் இவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், பெற்றோர்கள் புரிந்து கொண்டார்கள். உடனே மாணவர்களை அந்த மாதிரியான ஒரு ஏராளமான இந்த தகவல் தொழில்நுட்ப கல்லூரிகளில் சேர்க்க தொடங்குகிறார்கள். அது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சை உருவாக்குது. 2-3 சேஞ்ச் இது உருவாகுது. நான் எப்பவுமே இந்த விஷயத்தை நான் யோசிக்கிறேன்னா, காசு வந்து அதுக்கான எஃபெக்ட் ஒன்று, அதுக்கான அடிப்படை காரணி, அதை ஏற்படுத்தக்கூடிய பின்விளைவு, இது ரெண்டுத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்க தமிழ் சமூகம் இந்த மாதிரியான ஒவ்வொரு வாய்ப்பையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் சமூகம் அந்த ஒரு இடராக பார்க்காமல் அதை ஒரு வாய்ப்பாக பார்த்து எடுத்துக்கொண்டு அதில் தங்கள் மாணவர்களை, தங்களுடைய குடும்பங்களை, தங்களுடைய ஒரு எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டே வந்திருக்கின்றன. அப்போ இதே மாதிரி தான் இப்ப 90ல நடந்தது. ஐடி இண்டஸ்ட்ரியோடைய ஒரு மிகப்பெரிய வேவ்ல வந்து நிறைய மாணவர்கள் போய் சேர்றாங்க. இப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் காலகட்டத்துல 2 லட்சம் சீட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 1,15,000 சீட்ஸ் வரைக்கும் வேகண்டா இருக்கு. இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை இன்னைக்கு மாறி இருக்கு. 2015 பாத்தீங்கன்னா 2016 பாத்தீங்கன்னா 1 லட்சம் சீட்ஸுக்கு மேல வேகண்டா இருக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. 2000 பாத்தீங்கன்னா 1990s பாத்தீங்கன்னா ஏராளமான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அப்போ அந்த வேவை வந்து முழுமையாக பயன்படுத்தி கொண்டது தமிழ் சமூகம். அதை பிடித்துக்கொண்டு ஒரு உடனடியாக ஒன்று வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அல்லது உயரிய கல்வி, இது எல்லாத்தையுமே இவர்கள் பயன்படுத்தி கொண்டார். அப்போ தமிழ் சமூகம் என்பது தொடர்ச்சியாக
கல்வியை மையப்படுத்திய ஒரு சமூகம். இந்த கல்வியை மையப்படுத்திய சமூகம் என்பது படிப்படியாக இந்த கல்வி சார்ந்து உருவாகக்கூடிய பல்வேறு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக தன்னை மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது. இங்கே அரசாண்டவர்கள் அத்தனை பேரும் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், தமிழ் சமூகம் என்ன விதமான எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கின்றோ அதற்கான ஒரு இயைந்த ஒரு பணியைத்தான் செய்திருக்கிறார்களே அன்றி அதை மீறி வேறு எதையுமே அவரால் செய்ய முடியாது. ஏனென்றால் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய தேவை. இந்த தேவையை உணர்ந்த ஆட்சியாளர்கள் அதற்கான ஒரு எந்த விதமான இடராக இல்லாமல் ஒரு கேட்டலிஸ்டாகவும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து இதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் நம்ம தமிழ் சமூகத்தில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை, இல்ல டாக்டர் மாப்பிள்ளை, இல்ல என்ஜினியர் மாப்பிள்ளை, இது எல்லாமே நம்ம பின்னாடி சமூகத்துல வந்திருக்கக்கூடியது. ஆனா இந்த கிண்டலுக்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணங்கள் இப்படிப்பட்ட ஒரு கல்வியை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டது. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக, ஒரு வளர்ச்சியாக நான் பார்க்கிறேன். இதனுடைய இன்னொரு கட்டத்தை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 1975 தமிழகத்தில் தூர்தர்ஷன் வருது, தொலைக்காட்சி, அரசு தொலைக்காட்சி இங்கே வருது. அவருடைய பணியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரசு தொலைக்காட்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான தகவல் புரட்சி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கவனிக்கப்பட வேண்டிய அம்சம். இந்த தகவல் புரட்சி என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, அன்னைக்கு அவங்க தான் ஒரு மோனோபொலி, அவங்க தான் மொத்தத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள், அவர்கள் தான் காண்பித்தார்கள் எனும் பொழுது படிப்படியாக அவர்களுடைய ஒரு வீச்சு என்பது தமிழகம் முழுவதும் போய் சேர்ந்த இடத்தில் அவர்களால் தொடர்ச்சியாக கல்வி, அதே சமயம் இன்ஃபர்டெயின்மெண்ட், இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனும் என்டர்டெயின்மெண்ட்டும் கலந்த ஒரு பாங்கில் அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் என்பது என்னவென்றால், தமிழ் சமூகத்தில் அவர்கள் பல்வேறு விதமான சிந்தனை போக்குகளை, குறிப்பாக குடும்ப ரீதியாக, சமுதாய ரீதியாக, கல்வி ரீதியாக பலருடைய மனத்தில் அன்றைய காலகட்டத்தில் தூர்தர்ஷன் ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் ஒன்று தமிழ் சமூகத்தில் ஆழ பதிந்தது. இதனுடைய தொடர்ச்சியாக பின்னால் இன்னொரு மிகப்பெரிய முக்கிய நிகழ்வாக நான் கருதுவது இந்த தனியார் தொலைக்காட்சிகளினுடைய வருகை. இந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய வருகை என்பது இன்னொரு முகத்தை தமிழ் சமூகத்துக்கு காட்டுகிறது. அதனால் வரை நீங்கள் எது உண்மை என்பதை பார்க்கும்போது அரசு சொல்வது உண்மை என்ற காலகட்டத்தில் இருந்தோம். அரசு சொல்லக்கூடிய உண்மையிலிருந்து மாற்று உண்மைகள் இருக்க முடியும். அப்ப உண்மைக்கு பல முகங்கள் இருக்க முடியும் என்பதை நமக்கு இந்த தனியார் தொலைக்காட்சிகள் வழங்க தொடங்கின. அந்த தனியார் தொலைக்காட்சிகள் வழங்கிய பல உண்மைகள் என்னவென்றால், பல முகங்கள் என்னவென்றால், அவரவர் பொருளுக்கு ஏற்ப, அவரவர் சிந்தனைக்கு ஏற்ப, அவரவருடைய அரசியல் பார்வைகளுக்கு ஏற்ப கருத்துக்களை முன்வைக்க முடியும், செய்திகளை வழங்க முடியும், மக்கள் மத்தியில் செல்வாக்கை செலுத்த முடியும் என்பதை தனியார் தொலைக்காட்சிகள் மிக ஆழமாக இங்கே வேரூன்றி தெரிவித்தன. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி தொலைக்காட்சிகளின் பெருக்கம். மீண்டும் இதே செய்தியை நீங்கள் இன்றைக்கும் ஒரு செய்தி என்பது ஒரு செய்தியாக இல்லாமல் பல முகங்களை கொண்ட ஒரு செய்தியாக அது பரவி இருக்கிறது. இதனுடைய அடுத்த காலகட்டம் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்திருக்கக்கூடிய இன்றைய சமூக வலைதளங்கள். இந்த சமூக வலைதளங்கள் ஒரு உண்மை அல்ல, அதற்கு 1000 உண்மைகள் இருக்கும் என்பதை இன்றைக்கு சமூக வலைதளங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. அப்போ நாம படிப்படியாக இந்த மெச்சூரிட்டி ஒண்ணு நம்ம தமிழ் சமூகத்துல ஏற்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உண்மை, அதுக்கு பல முகங்கள் உண்டு. அந்த பல முகங்களிலிருந்து இன்னைக்கு ஏராளமான லட்சக்கணக்கான முகங்கள் உண்டு. அப்போ எதை நம்புவது, எதை நம்பக்கூடாது என்பதை பற்றி தமிழ் சமூகம் கொண்டிருந்த மனப்பான்மை அன்றைக்கு அரசு சொல்வதை நம்ப வேண்டும் என்று கருதினோம். அரசு தெரிவிப்பதில் இருக்கக்கூடிய நியாயத்தை நம்ப கற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கு ஏராளமான செய்திகள் கொட்டி கிடக்கின்றன. ஒரே செய்தியினுடைய பல்வேறு முகங்கள் கொட்டி கிடக்கின்றன. அதில் எது சரி, எது தவறு, எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கான ஒரு பக்குவத்தை நாம் தான், பயனாளியான நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு புரிதலை இன்றைக்கு கொண்டு வந்து இன்றைய ஊடகங்கள் வழங்கி இருக்கின்றன. அப்போ இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகம் எவ்வளவு ஒரு மெச்சூர்டான சமூகம்னு நம்ம பெருமைப்பட்டுக் கொள்ளணும். நீங்க ஊடகங்கள் எந்த வகையில தங்களை பிரதிபலித்துக் கொள்கின்றன என்பது முற்றிலும் வேறொரு கேள்வி. ஆனால் தமிழ் சமூகம் இன்றைக்கு எதையுமே முழுமையாக நம்ப தயாராக இல்லாத ஒரு சமூகமாக மாறியிருக்கிறது. எல்லாவற்றையும் கேள்விக்குட்படுத்தக்கூடிய, எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய உண்மை முகத்தை தேடி போகக்கூடிய, எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய மாற்று சிந்தனைகள் என்ன, சரி என்ன, தவறு என்ன, அவர்களுடைய அளவுகோல்களை ஒட்டி முடிவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்குவத்திற்கு, மிகப்பெரிய இது ஒரு மெச்சூரிட்டின்னு நான் திருப்பி சொல்றேன். இது குழப்பம் நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி குழப்பம் நான் சொல்ல தயாராக. இது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய
மிகப்பெரிய ஒரு மெச்சூரிட்டி. இந்த மெச்சூரிட்டி வந்து நம்ம உண்மையிலேயே போற்றி ஒரு 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 பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம். இந்த மெச்சூரிட்டிக்கு இன்றைக்கு தமிழ் சமூகம் வந்திருக்கிறது. இதே மாதிரி ஒவ்வொரு சமயத்திலும் இது வந்து எதுக்கு திருப்பி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அடிப்படை காரணம் நம்முடைய கல்வி அறிவு. இந்த கல்வி அறிவினுடைய ஒரு வளர்ச்சி தான், அதனுடைய ஒரு மிகப்பெரிய தாக்கம் தான் இன்றைக்கு நம்மை இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு தமிழ் சமூகத்தை முடிவுகள் எடுப்பதிலும் செயல்படுத்துவதிலும் ஒரு ஒரு பலமிக்கவர்களாக. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்க எம்பவர் இண்டிவிஜுவல் தனி மனிதரை அது மேலும் மேலும் பலமாக்க வேண்டும், வளமாக்க வேண்டும். கல்வி நம்மை வளமாக்கி இருக்கிறது, நம்முடைய செய்திகள் நம்மை பலமாக்கி இருக்கின்றன, நம்மை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற்றி இருக்கின்றன, நம்மை மெச்சூர்டான ஒரு முதிர்ச்சியுடையவர்களாக மாற்றி இருக்கிறது. இதையெல்லாம் வந்து உண்மையில் தமிழ் சமூகம் கடந்த 50 ஆண்டுகளில் பெற்று வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாக ஒரு பாரம்பரியமாக நாம் வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மிகப்பெரிய பெருமை என்று நான் கருதுகிறேன். இதனுடைய அடுத்த கட்டம் தான் சேலஞ்சஸ். இதுதான் வந்து நான் மிக குறிப்பாக இங்க எடுத்து பேசணும்னு நான் விரும்பினேன். நீங்க 1900 இந்த புள்ளி வரும் சொல்றேன். 1951ல 20.59% அன்றைக்கு லிட்ரஸி ரேட். அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்கள் அன்னைக்கு. அதனால நீங்க வந்து இல்லிட்ரேட்னு சொல்லக்கூடிய படிக்க எழுத தெரியாதவர்களுடைய எண்ணிக்கை வந்து அன்னைக்கு தோராயமாக 2.14 கோடி பேர் இன் பிசிக்கல் நம்பர்ஸ், அதாவது அப்சல்யூட் நம்பர்ஸ். இன்றைக்கு 2011 சென்சஸ் படி நாம 80.33% கல்வி அறிவு பெற்று இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய 7.2 கோடி மக்கள் தொகையில இது எவ்வளவு வந்திருக்குன்னா 1.41 கோடி பேர் இன்றும் கல்வி அறிவு பெறாதவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு 2.41 கோடி, இன்னைக்கு 1.41 கோடி, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன நம்முடைய மிகப்பெரிய சேலஞ்ச், நம்முடைய மிகப்பெரிய ஒரு சவால் இன்றைக்கு அவர்களை நாம் எப்படி கல்வி அறிவு என்ற இந்த ஒரு மிகப்பெரிய அம்ப்ரெல்லாவுக்குள்ள கொண்டு வர போறோம், அவருக்கான கல்வி அறிவை எப்படி நாம் முழுமையாக வழங்கப்படுவோம், எப்படி அவர்களுடைய டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸ்ல அவருடைய முடிவுகள் எடுக்கக்கூடிய திறன், அவர்கள் அதை வந்து அது அரசியல் முடிவாக இருக்கட்டும், குடும்ப ரீதியான முடிவுகளாக இருக்கட்டும், எந்த விதமான முடிவுகள் எடுப்பதற்கும் தேவைப்படக்கூடிய இந்த அடிப்படை கல்வி ஆதாரத்தை நாம் எப்படி அவர்களுக்கு வழங்க போகிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு சவாலாக நான் கருதுகிறேன். மிக முக்கியமான இரண்டாவது சவாலாக நான் கருதுவது ஒரு புள்ளி வரும். சமீபத்தில் இந்த வருடத்து புள்ளி வரும் தான் நீங்க பாத்தீங்கன்னா 2010 புள்ளி வரும். ஆரம்ப பள்ளியில இந்தியாவில தமிழ்நாட்டுல சேரக்கூடிய மாணவர்கள் 1.28 கோடி. அவர்கள் மேல வரக்கூடிய, அதாவது அதுல மொத்த நம்பர் இது, அதுல வந்து ஆக்சுவலா வந்து பிரைமரியில சேரக்கூடியவர்கள் 97 லட்சம் மாணவர்கள். அதுக்கு அடுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு நம்பர் வந்து 10th அப்புறம் +2. இந்த +2க்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 11.8 லட்சம். அதாவது 97 லட்சம் மாணவர்கள் பிரைமரியில, அதாவது 1ஆம் கிளாஸ்ல சேர்றாங்க. ஆனா அவங்க 10th முடிச்சு +1க்கு போகும்போது மொத்தம் 11.8 லட்சம் பேர் தான் +1க்கு போறாங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் மாணவர்கள் இடைநிற்றல் நடுவில் நிக்கிறாங்க. 6ஆம் வகுப்புல நிக்கிறாங்க, 8ஆம் வகுப்புல நிக்கிறாங்க, 10ஆம் வகுப்புல நிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன்னா இந்த நிற்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க கல்வி ரீதியாக தான் நிற்கிறாங்க. ஆனா இந்த சமூகத்தினுடைய பங்களிப்பாளராக அவர் இருக்க வேண்டும். அப்ப அவர்களுக்கு என்ன தொழில் அறிவு இருக்கு, அவர்களுக்கு என்ன விதமான எதிர்கால வாய்ப்புகள் இங்க இருக்கு, அவர்கள் இந்த சமூகத்தினுடைய பங்களிப்பாளர்களாக மாறப்போகிறார்கள். ஒன்று, அவர்களை ஒழுங்காக ஏதேனும் ஒரு ஐடிஐலையோ இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்கில்டு ஒரு படிப்பை நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறக்கூடியவர்கள். இப்போ நம்முடைய மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து அடிப்படையில போய் இப்ப நிறைய மாணவர்களை 1ஆம் வகுப்புல சேர்ப்பதல்ல, அந்த அளவுக்கு மாணவர்களை நீங்கள் வந்து +1ல கொண்டு வந்து எப்படி நீங்க என்ரோல் பண்ண போறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தமிழ் சமூகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இது இருக்கிறது. இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக நான் கருதுவது, தமிழ் சமூகம் மிக வேகமாக முதுமை அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் 58 வயதுக்கு பின்னர் இருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை, நம்ம எப்படி இளைஞர்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட 55% பேர் இளைஞர்கள் தான் நம்ம பெருமைப்பட்டு சொல்லிக் கொள்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் இங்கே முதுமை அடையவர்களுடைய எண்ணிக்கை, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ்ல வந்தவங்க 50ல கவர்மெண்ட் சர்வீஸ்ல வந்தவங்க, 60ல கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்தவங்க, 70ல கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்தவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா 70ல கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்தவங்க எல்லாம் கூட நீங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க.
அப்போ கிட்டத்தட்ட 58 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு ஒன்று கணக்கு இருக்கு. 90களில் பார்த்தீங்கன்னா அது வந்து 60 வயசா இருந்தது. இன்னைக்கு வந்து 2015 புள்ளி விவரங்கள் படி பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது 72 வயசு. அதாவது ஒரு மனிதன் 72 வயது வரை வாழ்வதற்கு அவனுக்கு ஆரோக்கியத்தை நாம் சீர்தூக்கி இருக்கிறோம். நம்முடைய ஒரு அடிப்படையில் நம்முடைய சுகாதார வசதிகள் அந்த அளவுக்கு பெருகி இருக்கின்றன. அப்படின்னா அப்போ 58 வயசுக்கு ரிட்டையர் ஆன பிற்பாடு, 60 வயசுக்கு ரிட்டையர் ஆனவங்க குறைஞ்சபட்சம் இன்னும் 20 ஆண்டுகள் அவர் வாழ வேண்டும். அந்த 20 ஆண்டுகள்ல அந்த மிகப்பெரிய அளவில் அந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நீங்க இதை நேரடியாக சைனாவுடன் ஒப்பிட்டு சொல்வேன். சைனால முதுமையானவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம், ஜப்பான்ல முதுமையானவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அவர்கள் இந்த முதியோர்களை வைத்து பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் தமிழகமும் இந்த மாதிரியான முதியோர்களை பராமரிப்பது என்பதை ஒரு மிகப்பெரிய சவாலாக சந்திக்க இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஒரு அடிப்படையான இந்த மாதிரியான சவால்களை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதை மனதில் கொண்டு நம்முடைய வருங்கால திட்டமிடல்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக கல்வி அறிவை இன்னும் மேம்படுத்துவதற்கான நமது ஆரம்ப பள்ளிகளிலிருந்து, நடுநிலை பள்ளியிலிருந்து, மேல்நிலை பள்ளியிலிருந்து படிப்படியாக இந்த என்ரோல்மெண்ட்டை இன்னும் எவ்வளவு தூரம் அதிகப்படுத்த போறோம், அவர்களை எவ்வளவு தூரம் நம்ம இன்னும் ஸ்கில்டு ஒரு படிப்பை ஒரு திறமையானவர்களாக உருவாக்க போறோம், இதை அத்தனையும் கவனித்தால்தான் இது சமூகத்திற்குள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், அதாவது இந்த டிஸ்ரப்டிவா இல்லாம ஒரு மனக்குழப்பத்தையும் வெறுப்பையும் எதிர்ப்பு உணர்வையும் மிகப்பெரிய போராட்ட உணர்வுகளையும் எல்லாமே ஏற்படுத்தக்கூடியது என்பது நிறைவற்ற ஒரு வாழ்க்கை தான். இந்த நிறைவற்ற வாழ்க்கையை நாம் தொடர்ச்சியாக உருவாக்க போகிறோமா, அந்த நிறைவற்ற சமூகத்திற்குள் நாம் வந்து ஏற்படுத்தி போகிறோமா, அந்த நிறைவற்ற தன்மையை அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நாம் குறைக்க வேண்டும். அது கல்வி அறிவின் மூலமாக அவர்களை வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு கான்ட்ரிபியூட்டிங்கான ஒரு பர்சனாக ஒரு இயல்பாக பங்களிக்கக்கூடியவர்களாக, அவர்கள் முழுமையடையக்கூடியவர்களாக, திருப்தி அடையக்கூடியவர்களாக மாற்றினால் மட்டும்தான் அவர்கள் நமது சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருப்பார்கள். அப்படி இல்லாமல் போகும்போது அவர் இந்த மாதிரியான ஒரு விடுபட்டு போகக்கூடிய டிராப் அவுட்ஸ் அவங்களுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாம் அடுத்த கட்டத்தினுடைய நமது திட்டங்களையும் ஒரு வாய்ப்புகளையும் நாம் உருவாக்கி தர வேண்டும். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய திரு கார்த்திக் அவர்களுக்கு நன்றி.